நாளுக்கொரு நல்ல பங்கு. யாத்திராகமத்திலிருந்து தின தியானங்கள். மே 29. யாத்திராகமம் 17 1 முதல் 7 வரை உள்ள வசனங்கள். அடிக்கப்பட்ட கன்மலையாகிய கிறிஸ்து. பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவிதீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. வசனம் 1. இஸ்ரவேல் மக்கள் மீண்டும் ஒருமுறை தங்களுடைய விசுவாச தேர்வை சந்திக்கிறார்கள். தேவன் அவர்களை தங்க செய்த இடத்தில் தண்ணீர் இல்லை. தேவன் நம்முடைய வாழ்வில் அனுமதிக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளும் அவை நிறைவோ அல்லது குறைவோ தேவ கிருபையின் வல்லமையை புரிந்து கொண்டு அவரை சார்ந்து கொள்வதற்கான களமாகவே இருக்கின்றன. தேவன் வழங்கும் இத்தகைய வாய்ப்புகளை நாம் ஒருபோதும் தவற விட்டுவிடக்கூடாது. பிறரை குறை கூறுவதோ தலைவர்களுடன் வாதிடுவதோ சகோதரர்களை முறுமுறுப்பதோ நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை கொண்டு வராது. தேவ கிருபையின் முந்தைய நிகழ்வுகளை மறந்து கூச்சலிடுவது அவரை பரீட்சை பார்ப்பதே அன்றி வேறல்ல. நம்முடைய அவிவிசுவாசம் நீங்கும்படி தேவனிடம் மன்றாடுவோமாக. நம்முடைய அவிவிசுவாசம் கர்த்தருடைய மனதை புண்படுத்துகிறது. நீங்கள் மாசாவில் செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பீர்களாக என்று கூறுகிற அளவுக்கு நாம் நடந்து கொள்ளக்கூடாது. மோசே பிரச்சனைகளுக்காக கர்த்தரிடம் மன்றாடினான். இங்கே மோசே நமக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறார். தேவ ஆலோசனையே நம்முடைய பிரச்சனைகளுக்கான ஒரே தீர்வு. இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன் என தேவனிடம் கதறக்கூடிய தலைவர்களிடத்திலேயே இதற்கான தீர்வை ஒப்படைக்கிறார். மன்னா கிறிஸ்துவின் மனு உருவை காண்பிக்கிறது. அடிக்கப்பட்ட கன்மலை கிறிஸ்துவின் மரணத்தை சுட்டிக்காட்டுகிறது. கன்மலை அடிக்கப்பட்ட போதே நீர் வந்தது. நம்முடைய மீறுகள் நிமித்தமே கிறிஸ்துவானவர் அவர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தமே அவர் நொறுக்கப்பட்டார். கன்மலையிலிருந்து புறப்பட்ட நீர் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரால் தாகம் தீர்க்கப்பட்ட மக்களே குறைவுகளிலும் திருப்தியுடன் வாழ்கிறார்கள். கிறிஸ்துவினிடத்தில் பாரபட்சம் இல்லை. எல்லோருக்கும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். ரட்சிக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் வசிக்கிறார். இவருடைய வழிநடத்துதலை நாம் அனுதினமும் பெற வேண்டும். இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவனிடம் அப்பா பிதாவே என்று உரிமையுடன் சென்று வழிநடத்துதலை பெற்றுக்கொள்ள முடியும். நைல் நதியை அடித்து எகிப்தியர் மீது நியாய தீர்ப்பை நிறைவேற்றிய அதே கோலினை கொண்டு கன்மலையை அடிக்கும்படி கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டார். இது ஒரு மிக முக்கியமான ஆவிக்குரிய சத்தியத்தை நமக்கு உணர்த்துகிறது. முறுமுறுத்த இஸ்ரவேல் மக்களின் மீது விழவேண்டிய தேவனுடைய கோபாக்கினையும் நியாய தீர்ப்பும் அவர்களுக்கு பதிலாக கன்மலையாகிய இயேசு கிறிஸ்துவின் மீது விழுந்தது. நாம் செய்த பாவங்களுக்காகவும் மீறுதலுக்காகவும் அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். அதன் மூலமாகவே இரட்சிப்பு என்னும் ஜீவ தண்ணீர் தகுதியற்ற நமக்கு இலவசமாக கிடைக்கிறது. ஆகையால் நம்முடைய அன்றாட வாழ்வில் ஏற்படும் சவால்களை கண்டு முறுமுறுக்காமல் நமக்காக அடிக்கப்பட்ட கன்மலையாகிய கிறிஸ்துவை எப்பொழுதும் சார்ந்து கொள்வோம். ஆமென்.